ஃபேமிலிக்குள்ளே சண்டை போடுவாங்க, அதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அது மற்றபடி படம் நல்லா இருக்குது. ஒரு தாட்டி பார்க்கலாம் ப்ரோ படம். நார்மல் தான் இருந்துச்சு, அவ்வளோ காமெடியில் இல்லை. சாவும் அட் டைமில் நடந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது ஃபன்னாக நல்லா காட்டியிருந்தாங்க ப்ரோ. நல்லா இருக்கு படம். போர் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் ப்ரோ. எங்கேஜிங்காக தான் போச்சு, நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம்ல படத்தோட போகிற ஸ்பீடை பொறுத்து, அப்படி இருக்காது. கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் படம் சர்ப்ரைசிங்காக இருந்தது அந்த இடம். அப்பெல்லாம் பெருசாக காமெடி பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை தோழன் கடையில் ஒரு காமெடி, பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான், அவனை வச்சு ஒரு காமெடி. ஸோ எல்லாம் நியூ ஃபேஸாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம தம்பி ராமையா இளவரசு அந்த மாப்பிள்ளை கேட்டு பண்ணுறாரு பாருங்க. இதில் யார் நல்லா நடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா ஜீவா வந்து நல்லா பண்ணியிருக்காரு, இளவரசு சூப்பராக பண்ணியிருக்காரு. தம்பி லாக் இருந்துச்சு, அதை நம்ம ஒரு 2 ஹவர்னால எங்கேயுமே உணர முடியல. ஓ இதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு இதாக இருந்தாலுமே போக 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 அப்படியே கதையை சேஞ்ச் பண்ணி கிளைமேக்ஸை முடிச்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா கடைசியில் அந்த பொண்ணை ஹீரோ தான் தூக்குவார்னு நினச்சோம். கடைசியில் வந்து இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணி காமெடி நல்லா இருக்குது. ஜீவா ஆக்டிங் நல்லா இருக்குது. ஃபேமிலி படம் மாதிரி இருக்குது. ஃபேமிலியாக வந்து என்டேஞ்சியாக இருந்து காமெடிலாம் நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்து பார்த்தா நல்லா இருக்கும். அந்த ஃபேமிலிக்குள்ளே சண்டை போடுவாங்க, அதான் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. அது மற்றபடி படம் நல்லா இருக்குது. ஒரு தாட்டி பார்க்கலாம் ப்ரோ படம். நார்மல் தான் இருந்துச்சு, அவ்வளோ காமெடியில் இல்லை. ரொம்ப நார்மலாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்த்தா நல்லா இருக்கும் ப்ரோ. மாதிரி கல்யாணமும் சாவும் அட் டைமில் நடந்துச்சுன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றது ஃபன்னாக நல்லா காட்டியிருந்தாங்க ப்ரோ. நல்லா இருக்கு படம். எங்கேயும் போர் அடிக்கிற மாதிரிலாம் ஃபீல் ஆகும் ப்ரோ. எங்கேஜிங்காக தான் போச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ. ஃபேமிலியோட தான் வந்து பார்க்கலாம், ஜாலியாக இருந்துச்சு படம். காமெடியாக இருந்துச்சு. ஒரு படம் மலையாள சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி நிறையா யூஸ்வலாக சொல்லுவாங்க, மலையாள படத்தை பார்த்து கற்றுக்கோங்கடான்னு. அது மாதிரி மலையாள டேரக்டர் வந்து எடுத்திருக்காரு. ஒரு ஜாலியான படம், பெருசாக எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எதிர்பார்க்காம வந்தால் ஒரு ஜாலியான படம். படத்தோட வரதான் தெரியல, எதுவுமே தனியாக இல்லை, எதுவும் தனியாக நம்மளுக்கு தெரியல. படத்தோட தான் தெரியுது. எமோஷனாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும். அதை தாண்டி பாடல்கள் கிடையாது, ஹீரோயின் கிடையாது. அது இன்னும் ரிலாக்ஸாக ரிலீஃபாக இருந்தது. படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியில் அவர் பேசின கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப மெச்சூரான ஒரு கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்காது. நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம்ல படத்தோட போகிற ஸ்பீடை பொறுத்து, அப்படி இருக்காது. கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த விதத்தில் படம் சர்ப்ரைசிங்காக இருந்தது அந்த இடம். அப்பெல்லாம் பெருசாக ஃபீல் ஆகலை ப்ரோ. மொத்தமாக 2 மணி நேரம் தான். 2 மணி நேரமே 2 மணி நேரம் மாதிரி தெரியல, நல்லா இருந்தது. பார்க்கலாம். படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஜீவா வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கார். ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது. நேரு பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சாவு விழுந்துருது. 2 பேரும் ஒரே டைமில் தான் நடத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி அதை போய் சால்வ் பண்ணுறது தான் படத்தோட ஸ்டோரி. படம் வந்து ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடான மூவி. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் காமெடிஸ் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ எனக்கு கொஞ்சம் லேகாக தெரிஞ்சு. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் ஒரு சில காமெடிஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்து. காமெடி வந்து எதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகலான்னு மெயினாக நம்ம பார்க்கணுன்னா, எல்லாருமே ஒரு நிறைய நியூ ஃபேஸு. அந்த பொண்ணு மாப்பிள்ளை இருக்காங்க, அந்த மாப்பிள்ளை வந்து எல்லாருமே நியூ ஃபேஸு. ஸோ அந்த பொண்ணு மாப்பிள்ளை கடையில் ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. மாப்பிள்ளை தோழன் கடையில் ஒரு காமெடி, பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான், அவனை வச்சு ஒரு காமெடி. ஸோ எல்லாம் நியூ ஃபேஸாக இருக்கும்போது நம்மளுக்கு அந்த காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம ஒரு பாதி படம் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஸோ அதே மூஞ்சி நம்ம திரும்ப பார்க்க ஸோ அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் காமெடியாக தோண ஆரம்பிச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் வந்து காமெடிஸ்லாம் ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்து. ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம். பெருசாக நம்ம வந்து ஒரு மூளை யூஸ் பண்ணி யோசித்து பார்க்கணுங்கிற ஒரு படம் கிடையாது. ரொம்ப ஒரு பெரிய கருத்து, பெரிய ஸ்டோரிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. லைட் ஹார்ட்டடான மூவி. தம்பிராமையோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இளவரசோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஜீவா, இளவரசி இவங்களுக்கெல்லாம் ஒரிஜினல் நேமை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க படத்தில். அது டக்குன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது படம். நல்லா இருக்குது சார். ஜீவா படம் நல்லாவே இருக்குது. ஏன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் சரியான முறையில் படம் அமையலை. இந்த காமெடி நல்லா போகுது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட இன்னும் செகண்ட் ஹாஃப் வந்து படம் நல்லாவே போகுது. நல்லா இருக்குது. கண்டென்ட் ரொம்ப சின்னதான் சார். அந்த கண்டென்ட்டை வந்து அழகான முறையில் டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நம்மளை ஆடியன்ஸை வந்து உட்கார வைக்கிறாங்களா, அதுதான் மெயின். ஏன்னா நிறைய பேர் கண்டென்ட் சின்னதாக இருந்து ஆடியன்ஸ் வந்து உட்கார வைக்க முடியாமல் ஆகிடுவாங்க. என்னடா படம் அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சிருவாங்க. அந்த இதில் சொல்லலை யாருமே, மூஞ்சியும் சொல்லிக்கல. உள்ளே வந்தவங்க அத்தனை பேருமே வந்து சிரிச்சிட்டு தான் போகிறாங்க.
நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் அவங்க ஸ்க்ரீன் பிளேயும் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக அமைச்சிருக்காங்க. அதனால் படம் வந்து நல்லா இருக்குது சார். இல்லை லேக்லாம் இல்லை சார், அந்த ஃபீலிங் வரல எந்த. ஆமாம், ஜாலியாக இருக்குது சார். நான் நல்லா இருந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், நல்லா இருந்தால் நல்லா சொல்லுவேன். இந்த படம் உண்மையாக சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து கனெக்டிவிட்டி ஆகும். டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? இல்லை, ஜீவா, நம்ம தம்பி ராமையா, இளவரசு, அந்த மாப்பிள்ளை கேட்டு பண்ணுறாரு பாருங்க. இதில் யார் நல்லா நடிச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா ஜீவா வந்து நல்லா பண்ணியிருக்காரு, இளவரசு சூப்பராக பண்ணியிருக்காரு, தம்பி ராமையா சார் கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன். ஓகேங்களா? இதில் எப்போயுமே கொஞ்சம் ஓவர் பண்ண மாட்டார், எப்போவுமே இதில் ஓவர் ஆக்ஷனாக இருக்குது. அதுக்கு பதில் மாப்பிள்ளை கேட்டு கொஞ்சம் நல்லா ஆடியன்ஸுங்க எல்லாம் ரசித்து பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க. ஸோ வந்து மாப்பிள்ளை கேட்டு நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு பார்த்துட்டாங்கன்னா யாரும் ஏமாற மாட்டாங்க. நல்லா இது ஒரு தடவை பார்க்கலான்னு வாங்க, அவ்வளோதான். இது தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னா நான் தலைவர் படம் இல்லைனாலும் இந்த தம்பி தலைமை ஏற்று தான் ஆகணும். அந்தளவுக்கு படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. ஜீவா சாரோட பர்ஃபார்மன்ஸ் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே ஜாலியாக கலகலன்னு பண்ணியிருக்காங்க. என்னடா அப்படின்ற மாதிரி எங்கேயுமே வந்து ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சோர்வாக இருந்தாலும் என்னடா நம்ம ஒரு படம் மாறி தான் வந்துட்டோமா, இந்த தீபாவளி பொங்கல் போச்சு அப்படின்னு நினச்சோம். உண்மையிலே அதுக்கு இல்லாமல் போக 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 அப்படியே கதை மூவ உண்மையாக நல்லா இருந்துச்சு, சூப்பராக. இல்லை, சின்ன லேக் இருந்துச்சு. அதை நம்ம ஒரு 2 ஹவர்னால எங்கேயுமே உணர முடியல. இதெல்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு இதாக இருந்தாலுமே போக 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 அப்படியே கதையை சேஞ்ச் பண்ணி கிளைமேக்ஸை முடிச்ச இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னடா கடைசியில் அந்த பொண்ணை ஹீரோ தான் தூக்குவார்னு நினச்சோம். கடைசியில் வந்து இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணி அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. நிறைய இடத்துல சிந்திக்க வச்சுருக்காங்க, சிரிக்க வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த பொங்கலை வந்து சூப்பராக செலிப்ரேஷன் பண்ணால் இந்த படத்தை வந்து நம்பி பார்க்கலாம். நல்ல படம், தரமான படம்.